தர்மபுரி என்ற அழகான நாட்டை விவேகவர்மன் என்ற நல்ல அரசர் ஆட்சி செய்தார். அவர் புத்திசாலிதான். ஆனா ஒரு நாள் தன்னுடைய அரசவையில் இருந்த அறிஞர்களை கூப்பிட்டு ஒரு சின்ன கேள்வி கேட்டார். என் அறிஞர் பெருமக்களே, வாழ்க்கையிலே உண்மையா ரொம்ப முக்கியமானதும் மதிப்புள்ளதும் என்ன? அவங்க எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல முதல் அறிஞர் எழுந்து, அரசே, உயிரு இல்லாம நாமே இருக்க முடியாதே, அதான் வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமானது. இரண்டாவது அறிஞர் சொன்னாரு, ஆமா, ஆனா உயிரு மட்டும் போதுமா? அறிவு இல்லாம எப்படி வாழ்க்கையை முன்னே நடத்துவோம்? அறிவுதான் மேலானது. மூன்றாவது அறிஞர் மெதுவா சொல்லாரு, அரசே, நம்ம எல்லாம் ஒரு நிலைமைக்கு பொறுமையா எதிர்நோக்கிறதால தான் வாழ்க்கை ஓடுது. பொறுமை இல்லாம ஒரு நாள் கூட கஷ்டம்தான். நான்காவது அறிஞர் சற்று உற்சாகமா, பூமிக்கு ஒளி, ஆற்றல் எல்லாமே சூரியனாலதான். அது இல்லாம உயிரே இல்லை. எனவே சூரியன்தான் முதன்மை. ஐந்தாவது அறிஞர் மென்மையா, அன்பில்லாம வாழ்க்கை வெறுமைதான் அரசே. அன்பு இல்லாதவங்க மனுஷனாக முடியாது. அதுதான் ரொம்ப விலை உயர்ந்தது. அரசே, இவங்க எல்லாரும் சொன்னது உண்மைதான். ஆனா இவையெல்லாம் இருப்பதற்கும் பயன்படுவதற்கும் அடிப்படை ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் காலம். உயிரு இருந்தா என்ன, அதை வாழ வழி காலம்தான். அறிவு இருந்தா என்ன, அதை உபயோகிக்க நேரம் இல்லையென்றா? பொறுமை வைத்திருந்தா என்ன, அவ்வளவு நேரமே இல்லையென்றா? சூரியன் ஒளி கொடுத்தா என்ன, அதை பயன்படுத்துவதற்கு சரியான காலம் இல்லையென்றா? அன்பு காட்டணும் நமக்கே, ஆனா அதுக்கே நேரம் வேணும். அதனால் உலகத்திலே உண்மையா மதிப்புள்ளது காலம். அத நம்ம வீணாக்கக் கூடாது. ஒவ்வொரு நிமிஷத்தையும் பயனுள்ளதா மாற்றணும். அந்த வார்த்தைகள் அரசருக்கு ரொம்ப மோசமான நியாயமா தோணுச்சு. அவர் அந்த அறிஞருக்கு பாராட்டுக்களும் பரிசுகளும் கொடுத்தார். அது மட்டும் இல்ல, அவரை அமைச்சராக நியமித்து பெருமை சேர்த்தார். மற்ற அறிஞர்களும் தலைகுனிந்து அந்த முடிவை ஏற்றுக்கொண்டு அரசரின் அறிவை பாராட்டினாங்க. நீதி, நேரம்தான் வாழ்க்கையின் உண்மையான சொத்து. அதை யாரும் திருப்பி வாங்க முடியாது. அதனால இளமையிலே கற்கவும், ஒவ்வொரு நிமிஷத்தையும் சீராக பயனுள்ளவைகளுக்கு மட்டுமே செலவழிக்கவும் பழகிக் கொள்ளணும்.